ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் நம்ம ரூல்ஸ் ஃபார் கான்கேவ் மிரர் பார்த்துருந்தோம். அப்புறம் அதை வச்சு எப்படி எந்த பொசிஷன்ல ஆப்ஜெக்ட் வச்சா எந்த பொசிஷன்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதோட நேச்சர் என்ன, சைஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ ரூல்ஸ் ஃபார் கான்வெக்ஸ் மிரர். இப்போ கான்வெக்ஸ் மிரர் பாருங்க, சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது parallel to principal axis. இதுதான் principal axis. இப்போ இந்த பாயிண்ட் போல் பாயிண்ட், அப்போ parallel போகுது. இந்த லைட் parallel போகுது. கண்டிப்பா இது தான் போகணும், ஃபோக்கஸ் வழியா போகணும். இதுதான் ஆல்ரெடி படிச்ச ரூல். இப்போ இது கான்வெக்ஸ் எப்படி மாறுதுன்னா, இந்த பக்கம் ஒப்பாக்கா இருக்கு, இந்த மீடியம் ரிஃப்ளெக்ஷன் இங்க தான் நடக்குது, அந்த பக்கம் லைட் போக முடியாது. ஸோ இங்க தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். அப்போ இந்த சைடு போக வேண்டியது, ஃபோக்கஸ் எங்க இருக்கு பாருங்க, மிரருக்குள்ள அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் தான் சென்டர் இருக்கு. சரிங்களா? அப்போ ரூல் படி பார்த்தா parallel to principal axis must go through focus. இப்படிதான் போயிருக்கணும். சரிங்களா? முன்னாடி போகாம ரிட்டர்ன் இந்த பக்கமா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால டைவர்ஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிடலாம்னா, ஜென்ரலா கான்கேவ் அப்படின்னாலே, கான்கேவ் மிரர்ல கான்கேவ் அப்படின்னா கன்வர்ஜிங், கன்வர்ஜஸ் த லைட், கன்வர்ஜிங் அப்படின்னு வச்சுக்கலாம். கான்வெக்ஸ் அப்படின்னா டைவர்ஜிங் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்க என்ன பண்ணுது, லைட்டு வெளியில விலகி போகுது. இப்படி அனுப்புனீங்கன்னா லைட்டு சதுரி ஓடும். சரிங்களா? அதாவது ஒரு வாட்டர் டேப்பை திரும்பி விட்டு அது கீழே ஸ்பூன் இப்படி பள்ளமா வைக்கிறீங்க, கான்கேவ் வைக்கிறீங்க, தண்ணி என்ன ஆகும், மேலதான் ஜம்ப் ஆகும். அது கான்வெக்ஸ். திரும்ப கிராவிட்டி கீழே வந்துருது, அது வேற விஷயம். இது ஒரு வேலை கவுத்தி இப்படி வச்சிட்டீங்கன்னா, சரிங்களா, வெக்ஸ் பக்கம் இருக்கிற மாதிரி லைட் இப்படி அடிச்சிங்கன்னா வெளியில செதறது பார்க்கலாம். இப்படி செதறி வெளியில தான் ஓடும். ஸோ அந்த கேஸ் தான் இங்க நடக்குது. லைட் இப்படி அனுப்புறீங்கன்னா வெளியில சதுரமே தவிர உள்ளுக்குள்ள அது போகாது. சரிங்களா? ஸோ இதுதான் கான்வெக்ஸ் மிரருக்கான ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 பாருங்க, இதோட ரிவர்ஸ் எஃபெக்ட். parallel to principal axis அமிச்சிங்க, ஃபோக்கஸ்க்கு போக வேண்டியது அப்படியே ஃபோக்கஸ்ல இருந்து ரிவர்ஸ் போயிருக்கு. இப்போ ஃபோக்கஸ் வழியா அனுப்புறீங்க, ஃபோக்கஸ் வழியா போற மாதிரி அனுப்புறீங்க, ஸ்ட்ரைட்டா ஃபோக்கஸ்க்கு நேரா அனுப்புறீங்கன்னா அப்படியே parallel to principal axis போயிடும். இதோட ரிவர்ஸ் எஃபெக்ட். அடுத்த தேர்ட் ரூல் நம்பர் 3. நமக்கு தெரியும், சென்டர் வழியா அனுப்புனா அப்படி போயிட்டு சென்டர் வழியா ரிட்டர்ன் வந்துடும். அதான் இங்க நடந்திருக்கு. த்ரூ சென்டருக்கு நேரம் அனுப்பிச்சிருக்கீங்க, இதான் நார்மல். ஸோ நார்மல்லே அனுப்பிச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் நார்மலே நடக்கும். இது நீங்க பிளேனுக்கு நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க, I = R படிச்சிருக்கீங்கல்ல, I = R. இப்போ இது 0 பண்ணிடுவீங்க, இந்த ஆங்கிள் 0 பண்ணிட்டீங்க, நார்மல் வருது. இப்படி லைட் அனுப்புறீங்க, அப்போ அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போகும். இதான் இங்க நடந்திருக்கு. லைட் அனுப்புறீங்க, நார்மல்லே தான் லைட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதனால ரிட்டர்ன் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் நார்மல் வழியே தான் போகுது. சரிங்களா? ஓகே. அடுத்து இது I = R, the same principle. போல்ல படுச்சுன்னா இது கான்கேவ் நம்ம அதை செஞ்சிருக்கோம், அதே சேம் ப்ரொசீஜர். ஸோ அதுதான் 4 ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வச்சு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன், அதுக்கு நம்ம நிறைய படிச்சோம். இதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன் படிக்க போறோம். அப்படியே அழைச்சிடுறேன். ரூல்ஸ் ஃபார் கான்வெக்ஸ் மிரர் படிச்சோம். இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர் படிக்க போறோம். இமேஜ் ஃபார்மேஷன் by convex mirror. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி டேப்லெட் காலம் போட்டு இந்த வேல்யூஸும் நம்ம டேப்லெட் பண்ணிடலாம். ஒரு கான்வெக்ஸ் மிரர் as usual இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் நீங்க நோட் பண்ணி வேண்டியதான். இந்த இது கொடுத்தாலும் எடுத்தோன்னே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிடணும். இப்போ லைட் வந்து அனுப்புறீங்க, இன்ஃபினிட்டில இருந்து அனுப்புறீங்க. இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டில இருந்து வருது. சரிங்களா? வந்துச்சுன்னா அது எங்க கன்வெர்ஜ் ஆகணும், ஃபோக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆகும். சரியா? ஃபோக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆச்சுன்னா, பட் இது பிஹைண்ட் தி மிரர் கிடைக்குது. பிஹைண்ட் தி மிரர் கிடைச்சதுன்னா இது என்ன இமேஜா இருக்கும், விர்ச்சுவல் இமேஜா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பாருங்க, கன்வெர்ஜ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். சோ இட் இஸ் ஹைலி டிமினிஷ்ட் சொல்லலாமா, டிமினிஷ்ட் அண்ட் யூ கேன் சே பாயிண்ட் சைஸ். ஓகே, இது தலையில ரிட்டர்ன்லாம் போல, ஸோ எரெக்டாவே கிடைக்கும், எரெக்ட் இமேஜ்.
இதுதான் பொசிஷன் எங்க கிடைக்குது? அட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல கிடைக்குது. சரிங்களா? வெர்ச்சுவல் இமேஜ் மிரருக்கு பின்னாடி, பின்பக்கம், பிஹைண்ட் த மிரர் ஆர் பேக் சைடு த மிரர் அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான், இது இந்த வேல்யூஸை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அப்படியே. இது மாதிரி ஸோ இன்சிடென்ட் ரேனால நீங்க ஆரோ மார்க் போடுங்க. ஆரோ மார்க் போற சைடு தான் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியும். அதனால இப்போ சேம் கான்வெக்ஸ் மிரர், but object is not placed at infinity, rather it is placed at a place between infinity க்கும் போலுக்கு இடையில இப்படி இருந்துச்சுன்னா ஜெனரலா பேரலா அனுப்புறோம், ஃபோக்கஸ்லயே போகுது. சரிங்களா? இது நீங்க நார்மல் வச்சுக்கோங்க. இந்த சீல இருந்து வர லைன் என்ன சொல்லுவோம்? சீல இருந்து வந்தா அது நார்மல். சரிங்களா? இது நார்மல். என்ன ப்ரூவ் ஆகணும்? I equal to R இருக்கணும் கண்டிப்பா. இது எசென்ஷியல் கண்டிஷன். பட்டுச்சு ரிட்டர்ன் ரிஃப்ளெக்ஷன் இப்படி போகுது. ஓகே. இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் எங்க நடக்குது? இது F. சரிங்களா? F அண்ட் C நீங்க வரைஞ்சிடணும். எஃப்க்கு முன்னாடி நேரா சிக்கு நேரா ஒரு டயக்ராம் போடுங்க, ஒரு ரே போடுங்க. ஹெட்ல இருந்து போட்டீங்கன்னா எந்த இடத்துல இது ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. அந்த இடத்துல, அதாவது போலுக்கும் எஃப் பாயிண்ட்டுக்கு இடையில. இப்போ இந்த இமேஜ் நீங்க பார்க்க எப்படி இருக்கு? சேம் அப்படியே இருக்கு. ஸோ இட் இஸ் எரெக்ட். இந்த ஃபார்ம் ஆகுது பி அண்ட் எஃப் இடையில, பிட்வீன் பி அண்ட் எஃப். ஓகே. சைஸ் பாருங்க சின்னதா இருக்கு. ஸோ இட் இஸ் டிமினிஷ்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர். சரிங்களா? இது போக அடுத்து என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, சைன் கன்வென்ஷன் இதில் எப்படி அப்ளை பண்ண போறோம். சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணலன்னா நமக்கு இது ரிலேட்டடா வர ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சால்வ் பண்ண முடியாம போயிடும். ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப எசென்ஷியல். சைன் கன்வென்ஷன். கன்வென்ஷன்னாலே அது ஒரு மரபு, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். சைன் கன்வென்ஷன்னா பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன். இந்த பாசிட்டிவ் சைன் எங்க போட போறோம், நெகட்டிவ் சைன் எங்க போட போறோம். நார்மலா நம்ம கிராஃப் எல்லாம் வரைஞ்சிருப்போம் நிறைய. இந்த கிராஃப் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, ரைட் சைடு இருந்தா அதை எக்ஸ், இது எக்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கிராஃப் எல்லாம் போட்டிருப்பீங்க. 9th இருந்தே இருக்கு நினைக்கிறேன், 9th 8th இருந்து இருக்கு, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்போ ரைட் சைடு வந்தாலே எக்ஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட்ல வந்தா எக்ஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ். அதே மாதிரி டாப்ல போகும்போது ஒய் பாசிட்டிவ் அண்ட் ஒய் நெகட்டிவ் ஆக்சிஸ். அப்போ ஜெனரலா ஒரு மிரர் எடுத்துக்கிறீங்க, அதோட போல் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து, இந்த மிரர்ல இருந்து ரைட் சைடு உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கிடைக்குது, ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, அல்லது இமேஜ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றீங்க, அல்லது ஃபோக்கல் லென்த் எதுவா இருக்கட்டும், பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா, போல்ல இருந்து ரைட் சைடு எடுக்கிறீங்க, அப்போ இதை நீங்க பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவா தான் எடுக்கணும். ஒருவேளை இப்ப ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு வைக்கிறீங்க, அப்ப இத நெகட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா? இமேஜ் ஹைட் இப்படி பாசிட்டிவ் அப்படி கிடைக்குது, அப்ப இதை வந்து பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். டவுன்வர்ட் கிடைக்குது, நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் சைன் கன்வென்ஷன்ன்றது. ரொம்ப சிம்பிள். இதை நீங்க யோசிச்சீங்கனாலே சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட் சைடு வந்தா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்தா நெகட்டிவ் ஃப்ரம் த மிட் பாயிண்ட். அப்புறம் இங்க இருந்து மேல வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்ல கிடைக்கிறதுனா நெகட்டிவ். ஸோ இன்னொரு இடம் நீங்க நெகட்டிவ்னு சொல்லலாம். சரிங்களா? இதான் சைன் கன்வென்ஷன். அதுக்கப்புறம் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ரீஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான டாபிக். ரீஃப்ராக்ஷன் ரீஃப்ராக்ஷன் இருந்தாதான் நீங்க லென்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால ரீஃப்ராக்ஷனோட முக்கியமான லாஸ் என்ன, அதை வச்சு எப்படி லென்ஸ் லைட்டை இமேஜ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த டாபிக்ல. அது போக உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்தீங்கன்னா அதுல எப்படி லேட்டரல் ஷிஃப்ட் நடக்குது, இதெல்லாம் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஜெனரல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கூல்ஸ்ல
சின்ன வயசுல நம்ம செஞ்சதுதான். ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு பென்சிலை வந்து உள்ள போட்டு விட்டுறோம், ஒரு பென்சிலை வந்து உள்ள இன்செர்ட் பண்றோம். பென்சில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஸ்ட்ரைட்டா போகணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் ஒரு ஒரு ஸ்லைட் பெண்டிங் இந்த பென்சில்ல இப்படி கிடைக்குது, பெண்ட் ஆன மாதிரி தெரியுது. திரும்ப எடுக்கணும்னா எப்பவும் போல பென்சில் நார்மலாவே இருக்கிறத நோட் பண்ணிப்பீங்க இல்லையா? இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லைட்டு இங்க இருந்து நீ உங்க கண்ணுக்கு இப்படி பாக்குது, லைட்டு ஏர்ல டிராவல் பண்ணி வருது, இந்த லிக்விட்ல டிராவல் பண்ணி அப்புறம் உங்க கண்ணை ரீச் பண்ணுது. இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அப்போ இங்க டிராவல் பண்ணி வரும்போது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல வருது, சரிங்களா? அப்ப இங்க அதோட ஸ்பீடு வேரி ஆகுது. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் தி சேம் மீடியம். ஒரே மீடியமா இருந்தா கான்ஸ்டன்ட், இங்க மீடியம் டிஃபர் ஆகுது. அப்போ இங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, லைட் ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால இந்த ரீஜியன், இந்த பென்சிலோட இந்த ரீஜியன்ல இருந்து வர லைட் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களை ரீச் பண்ணிடுது. இது கொஞ்சம் மைனூட் டிலே ஆகுது. சரி, கண்ணு பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குன்னு. கொஞ்சம் டிலேனா கூட அதை வேற ஒரு டைரக்ஷன்ல காமிச்சிருது. அதனால பென்சில் உங்களுக்கு பெண்ட் ஆன மாதிரி தெரியுது, சரிங்களா? சோ இதோட சம் ஆஃப் அதர் அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கு. நீங்க இந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கொஸ்டின் இருக்கு. லைட்டை வந்து பெண்ட் பண்ண முடியாது, பட் லைட்டோட பண்டில் ஆஃப் லைட்ஸ், பண்டில் ஆஃப் ரேஸ் அதை கூட நீங்க பெண்ட் பண்ண முடியும். அது ரிஃப்ராக்ஷன்ல அடுத்து வரும்போது நான் சொல்றேன். இப்ப ரிஃப்ராக்ஷன்ல முக்கியமான லாஸ் இருக்கு. லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். லா நம்பர் 1, சைன் ஐ, அதாவது ஐனா இன்சிடென்ட் ஆங்கிள், சரிங்களா? சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1 ஈக்குவல் டு செகண்ட் ஆப்ஜெக்ட் அடுத்த ஒரு மீடியத்துக்குள்ள போகுதுல. ஒரு லைட் ஒரு மீடியத்துக்குள்ள போனா ரீஃப்ராக்ஷன் நடக்க போறது இல்ல. ரீஃப்ராக்ஷன் 2 மீடியத்துக்குள்ள போகும்போது நடக்குது. ஒரு மீடியத்துல இருந்து ஒரு மீடியம், அதாவது n1 refractive index உள்ள ஒரு மீடியம். Say for example this is a air, or you can say it is a rarer medium. Then it goes through, it passes through second medium whose refractive index is n2. Maybe it is little more denser than air. air விட டென்சரா உள்ள இன்னொரு மீடியத்துக்குள்ள போகும்போது பாருங்க I equal to R கிடையாது, இங்க I R, I actually இப்படி தான் போயிருக்கணும், கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. டென்சர் மீடியம்க்குள்ள போகும்போது என்ன ஆகுது, லைட் டுவார்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகுது. டுவார்ட்ஸ் நார்மல் இட் பெண்ட்ஸ். n2 sin R. இது ப்ராடக்ட் ஃபார்ம்னு சொல்றோம். அத ப்ராடக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்னெல்ஸ் லா. சோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கிறது ஸ்னெல்ஸ் லானா. ஸ்னெல்ஸ் லாவை டிவிஷன் ஃபார்மட்ல சொல்றாங்க, sin I by sin R equal to refractive index of second medium by refractive index of first medium. What is this refractive index? See, refractive index n அப்படினாலே speed of light in vacuum by speed of light in a medium. எந்த மீடியம் நீங்க கம்பேர் பண்ண போறீங்களோ அந்த ஸ்பீட் வெலாசிட்டிஸோட ரேஷியோ தான் refractive index னு சொல்றோம். இத அப்படி எழுதிக்கலாம். c அப்படின்றதுனா speed of light in vacuum or air by speed of light in a medium. ஓகேங்களா? சோ இப்போ n2 அப்படினா அர்த்தம், n1 அப்படினா c by v1, n2 அப்படினா c by v2 அப்படினா அர்த்தம். சோ இந்த வேல்யூஸ் நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா n2 ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணீங்கன்னா n2 னா c by v2 அப்படினு அர்த்தம், n1 னா c by v1 அப்படினு அர்த்தம். இப்போ c ய நியூமரேட்டர்ல ஒரே மாதிரி வேல்யூ இருக்கனால கேன்சல் பண்ணிரலாம். இந்த வேல்யூ மேல போயிருது. சோ இட் இஸ் v1 by v2. ஓகேவா? சோ இதான் ஸ்னெல்ஸ் லா, லா நம்பர் 1. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லா முடிச்சிட்டோம். செகண்ட் லா ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்ததுதான். அதாவது இன்சிடென்ட் ரே, refracted ray, normal or lies in a same plane, அவ்வளவுதான். இதான் செகண்ட் லா.
ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல 2 லா பார்த்தோம், லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ல கூட 2 லா இருக்கு. அந்த 2 லால ஃபர்ஸ்ட் லா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். செகண்ட் லா திஸ் இஸ் காமன் ஃபார் போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன், ரெண்டுக்கும் காமனான ஒரு லா தான். சரிங்களா? ஸோ இதுதான் ரீஃப்ராக்ஷன். ஸோ இப்போ ரீஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம்.